எதிர்பார்த்த ஒரு விடயம்தான் எப்பையும் போல இந்த முறையும் இந்த தடவையும் புற சண்டை, பிறை சண்டை. நோன்பு பெருநாள் வந்தாலே இது ஒரு பெரிய ஒரு பேச்சு பொருள், பெரிய ஒரு போராட்டம். இரண்டு குழுக்களாக பிரிந்து சோசியல் மீடியாவில் அடிச்சு கொள்றதும், ஒரு வீட்டுலுக்கே ஒருத்தர் நோன்பு பெருநாளை கொண்டாடுவதும் இன்னொருத்தர் நோன்பு பிடிப்பதும், இந்த பிரச்சனை அதிகமாக ஊடுருவின ஒரு காலம். எனக்கு இது என்னென்றால், நான் சயின்ஸ் துறையை சேர்ந்தவன், விஞ்ஞானத்துறை மாணவன் என்ற ரீதியிலே எங்களுடைய சமூகம் ஏன் இன்னமும் அப்டேட் இல்லைன்றது ஒரு பெரிய ஒரு கவலையான விடயம். அப்டேட் இல்லை சமூகத்தில் சில விடயங்கள் இன்னமுமே இந்த புறப்பாக்கிறதுல இதை நான் சொல்லனால் நிறைய பேர் என்னோட முரண்பட்ட கருத்துக்களை போடுவீங்க, நல்லா தெரியும். இன்னமுமே கண்ணால் புறப்பாக்கணும். ஒரு கூட்டம் சொல்கிற தென்னை மரத்தை ஒழுக்கால விளங்கிச்சு, இப்படிலாம் கூப்பிடுறவங்க இருக்கிறாங்க, கேட்டுருக்குறேன். ஒரு கூட்டம் சொல்கிற அந்த ஓரத்தில் லைட்டாக விளங்கிட்டு போணுச்சு. இன்னமும் கண்ணால் புறப்பாக்கணும், கண்ணால் புறப்பாத்தா தான் சரி. அப்படி சொன்னால் அவங்க சொல்லுவாங்க ஹதீஸ் அப்படித்தான் நிற்கிது, அதுக்கு மாற்றம் செய்யலுமா எங்களுக்கு, ஹதீஸ் அப்படித்தான் நிற்கிது, கண்ணால் பாருங்க புற பாருங்க. சரி, நான் இதுக்கு ஒரே ஒரு விளக்கம் தாரேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் கண்ணால் தான் புறப்பாக்கணும். அந்த காலத்தில் டெலஸ்கோப்பும் இருக்கல்ல, எந்த விதமான அறிவியல் சாதனங்களும் இருக்கல்ல, எதுக்குமே இருக்கல்ல. இந்த காலம் கணிப்பீடுன்னு சொல்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துக்கு முதல்ல இருந்தே 12 மாதங்கள் தான். இந்த கேலண்டர் சிஸ்டம், நாட்காட்டி சிஸ்டம், சந்திர அடிப்படையிலான முறைகள், சூரிய அடிப்படையிலான முறைகள்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு உருவாகினதல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கிறதுக்கு முதவே இந்த காலங்கள், நேரங்கள் இதெல்லாம் வகுக்கப்பட்டு காலங்காலமாக ஃபாலோ பண்ணி கொண்டு வந்த விடயம் தான். இது நல்லா விளங்கி கொள்ளணும் எங்களுடைய முஸ்லீம்கள், சரியா? அதனால முஸ்லீம்களோ நபிசாசம் காலத்துக்கு பிறகு கலண்டர் உருவாகவும் இல்லை, நபிசாசம் காலத்துக்கு பிறகுதான் 12 மாசமும் உருவாகவும் இல்லை, பிறகு உருவாகவும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கிறதுக்கு முன்பே பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே கேலண்டர்களும் நாட்காட்டிகளும் உருவாக்கப்பட்டு, தினங்கள் மாதங்கள் உருவாக்கப்பட்டு மக்கள் ஃபாலோ பண்ணி கொண்டு வந்த விடயம். அதில் ஒவ்வொரு காலம் வர அப்டேட் ஆகி சில மாதங்கள் புனித மாதங்களாகவும், சில மாதங்கள் சில நாட்கள் புனித நாட்களாகவும் எடுக்கப்பட்டது, ஃபாலோ பண்ணி கொண்டு தான் இருந்தாங்க. அப்போ ஒரு விடயத்தை நல்லா விளங்கிக்கொள்ளும், சரியா? என்னண்டா, இந்த இல்லை இந்த புற விஷயத்தில் நோன்பு பெருநாளை புற பார்த்துத்தான், கண்ணால் பார்த்து விளங்கினாத்தான் கொண்டாடணும்னு சொல்கிறவங்கள்ட்ட நான் ஒன்று சொல்கிறேன், சரியா? இவங்க அந்த ஹதீஸ் அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. ஹதீஸ் அப்படியே ஃபாலோ பண்ணணும், அதில் மாற்றமே செஞ்சிடக்கூடாது, கண்ணால் பார்க்கணும், கண்ணுக்கு விளங்கினாத்தான் போகிறேன் ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் சவுதியில் பார்த்தா போது நாங்கள் கொண்டாடுவோன்றது இன்னொரு கூட்டம். எல்லா கூட்டத்துக்கும் நான் சொல்கிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் கடிகாரம் நிற்கலை, அப்படித்தானே? இந்த 5 நேர தொழுகையில் லுஹர் அசர் எடுத்துக்கொள்வோம். லுஹரும் அசரும், மஹரிப் இஷா சுபஹ் உழுவோமே. லுஹரும் அசரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் எப்படி அவங்க தொழுதாங்க? ஒரு கம்பொண்டு, ஒரு தடி உண்டை பாலைவனத்து மண்ணில் என்ன செய்வாங்க, இப்படி நாட்டுவாங்க. அதனுடைய அந்த நிழல் விழும், அந்த நிழலை பார்த்துத்தானே அவங்க லுஹரை மசரையும் தீர்மானிப்பாங்க, அப்படித்தானே? அதுதானே ஆதாரம். கடிகாரம் இல்லை, சரியா? கடிகாரத்தை பயன்படுத்தவே இல்லை, நபியும் பயன்படுத்தல, அபூபக்கர் பயன்படுத்தல, உமர் அலிஹம் பயன்படுத்தல, சஹாபாக்கள் யாரும் கடிகாரத்தை பயன்படுத்தல. கடிகாரம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கல. இப்போ என்ன செய்வாங்க? பாலைவனத்து மண்ணில் இப்படி குச்சை நாட்டினா அந்த குச்சிட அந்த நிழல் விழுற சந்தர்ப்பத்தில் லுஹரும், அடுத்த நிழல் விழுற சந்தர்ப்பத்தில் அசரையும் தீர்மானிப்பாங்க. இதுதான் நபி செஞ்ச வழி. நபி செய்தது அதுதானே.
அப்போ ஃபர்லான தொழுகை இப்போ நாங்கள் தொழுகிறோம், எல்லாரும் தொழுகிறோம் தானே. இப்போ யாராலும் பெய்த்து மண்ணில் பெய்த்து கம்பு குச்சால குத்தி கம்பால் நிலத்தை குத்தி இந்த பக்கம் நிழல் விழுது இந்த பக்கம் நிழல் விழுதுன்னு யாராலும் தொழுறீங்களா? எல்லாரும் எதை ஃபாலோ பண்ணுறோம்? இந்த சயின்ஸ் கண்டறிந்த வேங்கதான். சயின்ஸுக்கு முன்பே, சயின்ஸ்னு சொல்கிறது வந்து இப்போ நேற்று வந்தது அல்ல, சரியா? ஒவ்வொரு நாகரிகத்திலையும் அவங்க உருவாக்கி கொண்டு வந்த அப்டேட்டான விடயங்கள். டைமை பார்க்குறோம், டக்குன்னு கடிகாரத்தை பார்க்குறோம், லுகர் டைம்ன்றோம். கடிகாரத்தை பார்க்குறோம், அசர டைம்ன்றோம். 12 மணி 1 மணி லுகர் டைம்ன்றோம், 3 மணி 4 மணி அசர டைம்ன்றோம். அதுலேயும் எவ்வளோ தொழுகையில் ஃபர்லான தொழுகையில் எவ்வளோ டைம் வித்தியாசம். ஷாஃபி மதுஹப்ல ஒரு டைமுக்கு லுகரை கொஞ்சம் முற்படுத்துவாங்க, அனஃபி மதுஹப்ல லுகரை கொஞ்சம் பிற்படுத்துவாங்க. இப்படி இது ஃபர்லான தொழுகையிலேயே நாங்கள் வந்து நபியிட அந்த இந்த முறையை ஃபாலோ பண்ணுறோம் இல்லையே. கம்பு குச்சி நாட்டி நிலத்தை நாட்டி முறையை ஃபாலோ பண்ணாமல் கடிகாரத்தை தான் ஃபாலோ பண்ணுறோம். சரி, அப்டேட் ஆகி கடிகாரத்தை பார்த்தா போதும், கிளாக்கை பார்த்தா போதும், இப்படித்தானே ஃபாலோ பண்ணுறோம். இந்த நோன்பு பெருநாள் தொழுகை ஃபர்லும் அல்ல, சரியா? ஃபர்ல் இல்லை, நோன்பு பெருநாள் தொழுகை ஃபர்லும் அல்ல. இந்த நோன்பு பெருநாள் தொழுகைக்கு இவ்வளோ அடிபுடி, இந்த நோன்பு பெருநாளுக்கு இவ்வளோ பிரச்சனை, சரியா? பார்க்குறோம், ஐயோ விளங்கிறோம், கண்ணால் பார்த்துட்டோம், கண்ணால் பார்த்துட்டோம். நான் புற விளங்கிச்சு, தென்னை மரத்து ஓட்டலுக்கால விளங்கிச்சு, தென்னை மரத்துட்டு அந்த ஓடலுக்கால விளங்கிச்சு, எங்களுக்கு அந்த பீச்சில் ஓடத்தில் விளங்கிச்சு. ஒரு கூட்டம் இல்லை சவுதியில் விளங்கிடுச்சான். சவுதியில் விளங்கி நாங்கள் கொண்டாடணும், சவுதிக்கும் எங்களுக்கு 2 ஹவர் தானே டிஃப்ரெண்ட். அப்போ எங்களுக்கு விளங்க ஒரு கூட்டம், சரியா? ஃபர்லுக்கே நபிட அந்த முறையை ஃபாலோ பண்ணாத கூட்டம், எனக்கு அதுதான் சிறப்பு. ஃபர்லுக்கே நபிட அந்த முறையை ஃபாலோ பண்ணாத பாலைவனத்து மண்ணில் கம்பை குத்தி நிழலாக பத்து தொழுதாங்க. இப்போ யாருமே அப்படி கொண்டாடாத கூட்டம், ஃபாலோ பண்ணாத கூட்டம். ஆனால் புற விஷயத்துல தெரியுமா சொல்லும், ஹதீஸ் அப்படியே ஃபாலோ பண்ணணும், நபி சொன்னதுக்கு அங்காளிங்களை போகப்படாது, ஒரு நூல் அங்கே போகப்படாது, ஒரு நூல் இங்கே வரப்படாது, அப்படி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். சமூகத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணி எல்லா நிலைமைகளையும் உண்டு பண்ணி இது பண்ணுறது. சரி, அடுத்த மதத்தவர்கள் பார்த்து சிரிக்கிற அளவுக்கு தான் எங்களுடைய சமூகத்தில் செயல்பாடு. இன்னமும் பொறையான்னு வானத்தை பார்த்து புறத்தேடுறது. சயின்ஸும் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் எவ்வளவோ வளர்ந்து விட்டது, சரியா? எங்கட பூமியிலிருந்து எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் செவ்வாய் கோழிக்குது, எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் புதன் கோழிக்குது, எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் சனி கோள் காணப்படுது, எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் வியாழன் கோள் காணப்படுது, சூரியனுக்கு எங்கட பூமிக்கு எவ்வளோ கிலோமீட்டர் தூரம் காணப்படுகிறது, ஒரு ராக்கெட் ஒன்று ஏவினால் எத்தனை நாள்களில் சந்திரனை சென்றடையும், எத்தனை நிமிடங்கள் அது லேண்ட் ஆகுன்றத சரியாக கணிக்கிற அளவுக்கு இன்றைக்குரிய சயின்ஸுடைய முன்னேற்றம். சயின்ஸ்னு சொன்னாலே எங்கடாக்களுக்கு பத்துற என்னன்னு சொன்னால் அது என்னமோ அல்லா படைக்காத மாதிரி. சயின்ஸை படைச்சது அல்லா தானே, இறைவன் தானே, அந்த நாலேஜ் தந்ததும் இறைவன் தானே. அப்போ சயின்ஸில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்தினது ஹராமா? அந்த நாலேஜ் கொடுத்தது சயின்டிஸ்ட்மாரை உருவாகிறதுக்கான நாலேஜ் கொடுத்தது நம்பிக்கைப்படி, நம்பிக்கைப்படி யார் கொடுத்துருக்கணும்? இறைவன் தான் அந்த அறிவை கொடுத்துருக்கணும். அப்போ அதை பயன்படுத்தினா என்னத்த பிரச்சனை? எங்கடாக்களுக்கு சயின்ஸை பற்றி பேசினா அது என்னமோ நபிக்கு விரோதம் அல்லாக்கு விரோதம்னே வந்துடுவானு ஒரு கூட்டம், சரி? ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு போய்த்து மருந்து குடிக்க நல்ல, ஆப்ரேஷன் பண்ணிக்கொள்ள நல்ல, இந்த சயின்ஸ் கண்டுபிடித்த வாகனம் தான் இந்த எல்லா வாகனங்களும். அப்போ அதில் போகிறதுக்கெல்லாம் நல்ல. ஆனால் இந்த விஷயத்தில் சயின்ஸை பயன்படுத்தப்படாதான். என்னடா மோடன்கள் ஆக்கிடுங்க, என்ன மோட கூட்டம். சரி, அப்போ அந்த அவ்வளோ கணிக்கக்கூடிய சயின்ஸுக்கு இந்த பிறையை கணிக்கிறது ஒன்றும் பெரிய வேலை ஒன்றே இல்லை. அதனால் இதுக்கு பிறகு வெதர் டிபார்ட்மெண்ட்டுக்கு பொறுப்பை கொடுத்துடுங்க, கதை முடிச்சு. வானிலை அபதங்களுக்கு பொறுப்பை கொடுத்தா ஒரு கேலண்டரில் இப்போ உங்களுக்கு தெரியும் புகையாக சரியாக போடுறாங்க தானே. கேலண்டரில் இத்தனாம் தேதி புகையாடு தெரியும், வளர்த்தன்மை தேய்த்தன்மை சந்திரன். அப்போ தேய்ந்த பொழுது இவ்வளோ தூரத்துக்கு தேயுன்றதும் சயின்ஸுக்கு கால்குலேஷன் தெரியும். அப்போ ஒரு கேலண்டரில் அழகாக ஆரம்பத்திலேயே அந்த கேலண்டரில் அழகான முறையை நியமிக்கலாம். இத்தனாம் தேதி நோம்பு ஸ்டார்ட் ஆகும், இத்தனாம் தேதி நோம்பு முடிவடைஞ்சு அடுத்த மாதத்துக்கான பிறை தென்படும். ஆகவே சிறந்த முறையில் இந்த டைமில் பெருநாள் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கேலண்டரில் நோன்பு பெருநாள் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம், நோன்பையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எப்படி போயா ஃபிக்ஸ் பண்ணப்பட்டு வருவதோ சயின்ஸ். இதை யோசிங்க,
சரியா? இதை யோசிச்சு கொஞ்சம் அப்டேட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணு. இன்னமுமே கண்ணால் பார்த்து ஒட்டகத்தில் தான்